கைஸ் இன்னைக்கு வந்து நம்பவே முடியல 8ஆம் நாள் வந்துட்டு ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ இப்போ எங்கே இருக்கேன்னா கிருஷ்ணகிரி பக்கத்தில் பரங்கூர் ஒரு ஊரில் இருக்கேன். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து வானம்படி, ஆம்பூர், வேலூர் போக போகிறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி திருவள்ளூர் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இந்த ட்ராவல் இன்றைக்கி 8ஆவது ட்ராவல். ஸோ நல்லபடியாக அமைன்னு நினைக்கிறேன். வாங்க ட்ராவல் பண்ணலாம். ஸோ இந்த லாட்ஜில் தங்கிடணும். கைஸ் பரங்கூரில் இருக்கோம். இது வாணியம்பாடி போக போகிறோம். ஸோ டைம் வந்து 6 மணிக்கு ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இருந்த மாதிரி தான் பரங்கூர். இப்படியே ஒரே ரோடு வாணியம்பாடி. அங்கே காலையிலே பரங்கூர்லேருந்து நடந்து வரேன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்படியே நேராக போயிட்டே இருக்குங்க. போகலாங்க. கைஸுங்க பாருங்களேன், அப்படியே சூரியன் ஒதுக்கி போகுது மலையிலிருந்து. நல்லா இருக்கலாம். நடந்து பார்த்துட்டே போயிட்டே இருக்கேங்க. என்னை போல் யாரும் இருந்ததில்லை. நிறைய இடத்து பார்க்குறேன். நானே சுதந்திரமாக சுற்றிட்டுருக்கேன். எம் ட்ராவலர் கைஸ். அங்கேருந்து ஒரு வேளை பைபாஸ் வரைக்கும் நடந்து வந்துட்டேன். ஸோ இது போல் வாணியம்பாடி கேட்டு போகிறேங்க. முதல்ல பெரிய வண்டியில் ட்ராவல் பண்ணுறோம். 2வது டைம் கைஸ் ட்ராவல் டு தமிழ்நாட்டில் நம்ம 8ஆம் நாள் வந்து பயணம் செஞ்சுட்ருக்கோம். அந்த பெரிய லாரியில் வந்து இருக்கும். ஸோ இது செகண்ட் டைம் வந்து இந்த பெரிய லாரியில் ஏறுறேன். இன்னொரு லாரியில் ஏறினேன். ஸோ வந்து ஒரு இந்தியார பையா கூட இருந்தானா. ஸோ கொஞ்சம் பயத்தோடு நடுக்கத்தோடு போயிட்டு இருந்தேன். ஆனால் நம்ம போயிட்டுருக்கு தமிழ்நாட்டில் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் பயம்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஸோ போயிடலாம், வேலூர் வரைக்கும் போயிடலாம் அப்படின்னு போயிட்டுருக்கோம். போக்குலேயே நம்ம வாணியம்பாடி, ஆம்பூர்லாம் தாண்டி ஸோ வந்து வேலூர் டோல்கேட் வரைக்கும் வந்து டோல்கேட்லேருந்து வேலூர் வந்து வெறும் 20 கிலோமீட்டர் தான். ஸோ வந்து போயிடலாம் அப்படின்னு நம்பிக்கையில் வந்து போயிட்டுருக்கேன். ஓகே அச்சா வந்துட்டு இப்படியே கிருஷ்ணகிரி பர்கூர்ட்டு இருந்தேன். ஸோ அங்கேருந்து ஒரு லாரி தான் மடித்தோம். ஸோ வந்து வேலூர் பக்கத்தில் இறக்கி விட்டாங்க. ஸோ வேலூர் ஒரே நேராக போவோம். அவரகங்கலேருந்து லாரியில் ஏற்றனே அவன் டிரைவர் வந்து மத்திய பிரதேஷ் கேட்டோன்னே அவரகங்கலேருந்து ஒருத்தர் வந்துட்டானா அப்படின்னு நினச்சேன். ஸோ நல்ல டிரைவராக தான் இருக்கார். இறக்கி விட்டு போயிட்டாங்க. போகலாம். டைம் வந்து 9:15. ஸோ வேலூர் வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் தான் அந்த வேலூர் கோட்டையில். ஸோ அது பார்த்துட்டு அப்படியே காஞ்சிபுரம், திருவள்ளூர் போகிறோம் நினைக்கிறேன். அப்படியே போனால் திருப்பதி போயிடலாம். ஸோ அப்புறம் அங்கேருந்து ஸோ அப்படியே இன்னும் 1 கிலோமீட்டர் தாங்க கோட்டை போயிடுவோம். அதெல்லாம் சாப்பிட்டாச்சு. இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் தான் கரெக்டாக கோட்டைக்கு போயிடுவோம். டைம் வந்து 9 ஆகுதுங்க. சாப்பிட்டே வந்தேன்னா இதில் இருந்து ஒரு லெஃப்ட் போடும். எங்க அந்த பக்கம் சுவர்லாம் தெரியுதா? ஸோ பக்கத்தில் வந்துட்டோம். அப்படியே உள்ள ஓல்டு பஸ் ஸ்டாண்ட், நியூ பஸ் ஸ்டாண்ட் தெரில. ஒருவேளை இதுதான் என்ட்ரன்ஸு. முன்னாடி கிராஸ் பண்ணி போகணுங்க. ஒரு வேளை கோட்டைக்கு வந்தாச்சு. பின்னாடி காசு சொல்லாதுல்ல உள்ளே என்ட்ரன்ஸ் போக போகிறோம். நீ பரவாயில்ல, கொஞ்சம் ஈஸியாக இருந்து ட்ராவல். எப்படியா அந்த லாரிக்கார பையா வந்து நிற்கிறாரு. அதனால் வந்தாச்சு. கோட்டைக்கு போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அடுத்து காஞ்சிபுரம் போகிறோம். கோட்டைக்குள்ளே இது வந்து ஒரு கோட்டை பூங்கா. உள்ள கோயிலும் இருக்குது. 12 மணி வரைக்கும் இருந்தோன்னா சாப்பாடெல்லாம் போடுவாங்க. நல்லா சாப்பிட்டு இல்லைன்னா அப்படின்னு ஒரு அண்ணன் சொல்லி அனுப்பிச்சாரு. முடிஞ்ச வரைக்கும் இருப்போம். ட்ரை பண்ணி ஒரு அரை மணி நேரம் வச்சு உட்காந்துருக்கணுங்க. டயர்டாக இருக்குது ஷோல்டர்லாம். கைஸ் நீங்கள் பார்த்தீங்களே தான் கோட்டையோட என்ட்ரன்ஸு. பாருங்களேன் தண்ணி வருது. எதுக்காகலாம் ராஜாக்கள் வந்து ஸோ இப்போ கோட்டைக்கு முன்னாடி தடுப்பு முன்னாடி தண்ணி வருதுன்னா ஸோ எந்த எதிரும் வந்து டக்குன்னு உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னு. ஸோ இதெல்லாம் முதல்லாம் போட்டு வைப்பாங்க. அது அப்போ இருந்திருக்கும், இப்போ இருந்திருக்க வாய்ப்பு இருக்காது. ஃபுல்லாக கருங்கல் தான். ஸோ என்ட்ரன்ஸ் வந்தோமா. ஸோ கோட்டையோட உள்ளே போனால் ஸோ இப்படி தான் இங்கே இருக்குது. ஒரு இடம் இருக்கா
அகைத்தெரு மட்டும் தான் உள்ளே செல்லுமா, பூட்டு போட்டு வச்சுருக்காங்க. நாமளும் அகைத்தெருங்க தனியாக தான் கடைங்களாம் இருக்கா. Take the next right, then make a U-turn. இதிலே பாருங்கள், முஸ்லீம்ஸு இப்போ இந்த டெம்பிள் இருக்கான், கோயில். முஸ்லீம் இந்த கோட்டைக்குள்ள ஒரு பார்க் இருக்குங்க, கோயில் இருக்குது. ஜல சண்டேஸ்வரர் கோயில் போல் பேர். இது ஒரு பெரிய கோயிலுங்க. உள்ளே போகலாமா என்னன்னு தெரில. பூ முடிஞ்சா போகலாம். இந்த வேலூர் கோட்டைக்குள்ள ஒரு கோயில் இருக்குது. ஸோ இது உள்ளே போகலாம் அப்படின்னு பார்த்துட்டுனா நம்ம உள்ளே வரக்குள்ளே ஸோ ஒரு கோயில் எடுத்து சாமிலாம் வெளியே போயிடுச்சு. ஸோ அங்கே வந்து பார்த்தாங்க அந்த சிலைகள்லாம் பார்த்தா அவ்வளோ இந்த தூண்கள்லாம் பார்க்கலாம். இந்த தூண்கள்லாம் ஒரே கல்லாக செதுக்கிடுது. அந்த கல்லுக்குள்ளேயே ஸோ ஒரு சிலை வைக்கிறாங்க, அந்த சிலைக்குள்ளே இன்னொரு சிலை. ஸோ அப்படியே சின்ன சின்ன நுணுக்கமாக அப்படியே செஞ்சுருக்காங்களா. ஸோ அதுலேயே வந்து அந்த சங்கிலி போர் இருக்குல்ல, கல்லால் கூட சங்கிலி பேர் செஞ்சு வச்சுருக்காங்க. பார்த்தோன்னா அப்படியே கல்லால் செஞ்சு வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு. இங்கே விட அங்கே பயங்கரமாக இருக்குது. அப்படியே கல்லில் அந்த சங்கிலி போலாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து வெறும் கருவில் செதுக்கி கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போல்லாம் செய்தோன்னா செய்ய மாட்டாங்க, அவ்வளோ நுணுக்கமாக அப்போல்லாம் செஞ்சுருக்காங்க பாருங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் வயசு வந்து டைம் வந்து 10:30. இப்போ வேலூர் வந்தோம். வேலூர் கோட்டை அந்த பூங்காவை பார்த்துட்டு ஸோ வந்து 10:30 மணி ஆச்சு. ஸோ கோயிலை சுற்றி பார்த்துட்ருக்கேன். ஸோ பார்த்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஸோ 11 மணிக்கே நம்ம வேலூர் விட்டு அப்புறம் காஞ்சிபுரம். ஸோ காஞ்சிபுரம் கிளம்புவோம். ஆனால் இந்த கோயிலெலாம் பார்த்தா அந்த சிலைகள்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளோ நுணுக்கமாக செஞ்சுருக்காங்க. இந்த கோயிலே எப்படி இருக்குன்னா ஸோ நிறைய கோயிலெலாம் எப்படி செஞ்சுருப்பாங்க அந்த காலத்தில். நல்லா இருக்குங்க. ஓகே, ஸோ நம்ம கோயிலை பார்த்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு அப்புறம் கிளம்பிடுவோம். கைஸ் இது 8ஆம் நாள் பயணம். ஸோ இப்போ வேலூர் கோட்டையில் இருக்கோம். அடுத்த வீடியோவில் வந்து வேலூர்லேருந்து எப்படி சென்னை போகிறோம் அப்படின்னு அடுத்த பாட்டில் சொல்ல போகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.